ஏன் அந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கன்னா, கதாநாயகி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போலீஸ் அதிகாரி. ஆனால் 8 தடவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. 8 தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. 8 தடவை ட்ரான்ஸ்ஃபர் போகிற ஊரில். ஏன்னா ஒரு நேர்மை உள்ள அதிகாரி. நேர்மை உள்ள அதிகாரி யாருமே நினச்சாலும் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல நிலையா ஸ்டேஷனில் இருக்க முடியாது. ஸோ பந்தாண்டினே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு அதிகாரி மட்டும் நேர்மையாக இருந்தால் எதுவும் போஜனம் இல்லை. சுற்றி இருக்கவும் நல்லா இருக்கணும். இவங்க சுற்றி இருக்கிற இடத்துல கமிஷனரே வந்து நேர்மையாக இல்லையே. ஃபைட் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு டூப் போடல. டூப் போடாமல் ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்னன்னு தெரியல, தியேட்டரில் இந்த படம் பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருமே வெளியில் வரும்போது இன்னொன்று விஜயசாந்தி வந்துட்டாங்க. விஜயசாந்தி மாதிரி ஃபிட்டாக, அதே மாதிரி விஜயசாந்தியை விட ஹைட்டு நல்லா ஃபிட்டாக போலீஸோட அந்த உடைக்கு யூனிஃபார்முக்கு கச்சிதமாக இருக்காங்க. ஃபிட்னஸாக இருக்காங்க. மெயின் இந்த திரைப்படத்தில் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த திரைப்படம் வந்து பலவிதமான கதைகள் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து வேசரபாடியில் இருந்த ரவுடி ஜவஹர் பாபு அதை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பிஜிஎம், பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பேக்ரவுண்ட் பிஜிஎம் அந்தளவுக்கு வந்து பவராக இல்லை. ஓகேங்களா. இந்த திரைப்படம் வந்து தன்சிகாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவும் அந்த வேசரபாடி நடந்த ரவுடி ஜவஹர் பாபு பற்றி இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.